அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மாடிஃபைட் யூலர்ஸ் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் விபின் லிஜோ அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்கே குடுத்துருக்காங்க, சால்வ் த ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. dy by dx is equal to 1 minus y ன்னு குடுத்துருக்காங்க. dy by dx is equal to 1 minus y அப்படின்னாலும் ஒன்று தான். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்படி இல்லைனா ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருந்தாலும் ஒன்று தான். அதாவது இங்கே இந்த ப்ராப்ளமில் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா 1 மைனஸ் ஒய் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் வந்து எக்ஸ் நாட் வேல்யூ. அப்போ எக்ஸ் நாட் வேல்யூ வந்து 0. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒய் நாட் வேல்யூ. அந்த ஒய் நாட் வேல்யூ வந்து 0. இப்போ இதை வந்து மாடிஃபைட் யூலர்ஸ் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. டேப்லெட் த சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1, 0.2, 0.3. அப்போ நம்ம 3 ஸ்டேஜஸில் வந்து இதை போட வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1, 0.2, 0.3ன்னு இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து இந்த ரேண்டமாக 0.1 அப்படின்றது வந்து காமனாக இருக்குது. அதனால் நம்ம ஹெச்சோட வேல்யூ என்ன பண்ணலாம், 0.1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த என் இருக்குது இல்லைங்களா, எண்ணுக்கு பதிலாக 0 போட போகிறோம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் வந்து 0 தான் நம்ம எடுத்துக்கணும். 0 போட போகிறோம். இப்போ இங்கே எண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம 0 போட்டோம்னா நமக்கு y0 + 1 இஸ் ஈக்குவல் டு y0. என் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 0 போடணும். ப்ளஸ் hf x0 ப்ளஸ் 1/2h கமா y0 ப்ளஸ் 1/2 h f of x0 y0. ஸோ இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ அந்த வேல்யூஸை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். y0ஓட வேல்யூ வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதனோட வேல்யூ 0. x0ஓட வேல்யூவும் 0 தான். ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1. இதையெல்லாம் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து y1 ஆகிடும். ஏன்னா 0 + 1 வந்து நமக்கு y1 ஆகிடும். y0ஓட வேல்யூ வந்து 0. ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1. f x0ஓட வேல்யூ வந்து 0 ஆஃப் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1. இங்கே இருக்கிற கமா y0ஓட வேல்யூ 0. அதே மாதிரி இங்கே ஆஃப் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 0.1. f ஆஃப் x0 y0 x0 கமா y0. இப்போ இந்த x0 y0 வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, x0ஓட வேல்யூ y0ஓட வேல்யூ வந்து f ஆஃப் xy அப்படின்றத அந்த ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ நம்ம f ஆஃப் xy பதிலாக நம்ம x0 வேல்யூ y0 வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இப்போது x0ஓட வேல்யூ 0, y0ஓட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு y மட்டும்தான் இருக்குங்களா? இப்போ yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0வை கொடுக்க போகிறோம். அப்போது f ஆஃப் x0 y0ஓட வேல்யூ என்னென்னா 1 மைனஸ் 0. எக்ஸாக்டாக f ஆஃப் x0 y0ஓடைய வேல்யூ வந்து நமக்கு 1. ஸோ இந்த 1ஐ வந்து இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது y1 எடுத்து எழுதிக்கலாம். இந்த 0லாம் தேவையில்லை. 0.1 f இந்த 0 வேண்டாம். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா 0.1 டிவைடட் பை 2ன்னு வரும். இங்கேயும் 0 வேண்டாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 0.1 டிவைடட் பை 2 இன்ட்டு இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எஃப் ஆஃப் x0 y0 இப்போ போட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, வேல்யூ 1. அதை வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து y1 இஸ் ஈக்குவல் டு 0.1 f 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.05 கமா இதுவும் வந்து 0.05. இப்போது அகெயின் வந்து நமக்கு இது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி எஃப் ஆஃப் அந்த மாதிரி வந்து நிற்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் ஆஃப் xy அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸோட வேல்யூ இது தான், ஒய்யோட வேல்யூ இது தான். அதாவது எஃப் ஆஃப் 0.05 கமா 0.05. இப்போ நமக்கு ஒய்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ 1 மைனஸ் இந்த ஒய்யோட வேல்யூ 0.05. ஸோ இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது 0.95 வரும். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். y1 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 0.1. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த ரெண்டு வேல்யூம் போட்டு கிடச்ச வேல்யூ வந்து நமக்கு
0.95. இப்போது மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ y1ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.095. அப்படி இல்லைன்னா நம்ம y ஆஃப் 0.1ஓட வேல்யூ 0.095. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனில் n is equal to 0ன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்து நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுதான் y1ஓட வேல்யூ. இப்போது அதே ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா n-க்கு பதில் 1 கொடுங்க. n-க்கு பதில் 1 கொடுத்தா இந்த n-ன்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 + 1 அது 2 ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா y1 x1 y1 x1 ஆகும். இப்போது y1ஓட வேல்யூ வந்து இப்போ ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் ஹெச்சோட வேல்யூ அதுதான். இப்போ எக்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 0.1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூவை இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ y2 is equal to y1ஓட வேல்யூ 0.095 ப்ளஸ் 0.1 ஹெச்சோட வேல்யூ f ஆஃப் x1ஓட வேல்யூ வந்து 0.1 இப்போ தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் 1/2 இன்ட்டு 0.1 கமா. ஸோ இந்த இடத்துல இடம் பத்தில் இங்கே நான் எழுதுகிறேன். கம்மாவுக்கு அப்புறமா வந்து 0.095 அதாவது y1ஓட வேல்யூ ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1 f ஆஃப் x1 y1. x1னா 0.1, நெக்ஸ்ட்டு வந்து y1னா 0.095. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் முதல்ல இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து எவாலுவேட் பண்ணிவிடுவோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்ன அர்த்தம்னா 1 மைனஸ் ஒய். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் 0.1 கமா 0.095 அப்படின்னா இந்த ஒய் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் 0.095 இதிலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு 0.905 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். இப்போ இதை தான் வந்து இங்கே கொடுத்து இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதை பண்ணலாம். ஸோ y2 is equal to 0.095 plus 0.1 plus இந்த இடத்துல வந்து நம்ம 1/2 0.1 கமா. ஸோ இங்கே இருக்கிறதே தான், ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த வேல்யூ கொடுக்க போகிறோம். 0.095 plus 1/2 0.1 f ஆஃப் 0.1 0.095க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்னா 0.905ன்னு எழுத போகிறோம். இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை இப்போ நம்ம அந்த வேல்யூ வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் போட்டு வந்த வேல்யூ இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகலாம். y2 is equal to 0.095 plus 0.1 f 0.1 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.05ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0.095 அகெயின் 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.05 கிடைக்கும். இது கூட இந்த வேல்யூ 0.905 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து 0.095 கூட ஆட் பண்ணணும். ஸோ y2 is equal to 0.095 plus 0.1 f இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 0.15 கமா 0.095 இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 0.04525 அப்படின்ற வேல்யூ வரும். இப்போ அடுத்தது y2 is equal to 0.095 plus 0.1 f 0.15 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 0.14025. இப்போ அகெயின் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வருது. இந்த எஃப் ஆஃப் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் நம்ம 1 மைனஸ் ஒய் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து எக்ஸ் வேல்யூ, இதுதான் வந்து ஒய் வேல்யூ. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக இதை நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 மைனஸ் 0.14025 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.85975 வரும். அதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ y2 is equal to 0.095 plus 0.1 நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டூ, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எலாபரேட் பண்ணிட்டோம், இந்த வேல்யூ 0.85975. ஸோ y2 is equal to 0.095 plus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.085975. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால்
y2 ஓட வேல்யூ வந்து 0.18098 approximately or y of 0.2. இப்போ செகண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து n is equal to 2ன்னு கொடுக்கலாம். முதல்ல ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், n is equal to 0ன்னு போட்டு ஒரு ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சோம். n is equal to 1ன்னு போட்டு ஒரு ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து n is equal to 2ன்னு போடலாம். அப்போ n எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நம்ம 2 போடும்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு வரும். இப்போ y2 ஓட வேல்யூ இப்போ ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதுதான் வந்து y2 ஓட வேல்யூ. x1 வந்து 0.1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x2 ஓட வேல்யூ வந்து 0.2ன்னு எடுத்துக்கலாம். ஹெச்சோட வேல்யூ அதே வேல்யூ தான். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த 0.2, 0.18098 லாஸ்ட்டாக நம்ம என்ன 2 ப்ரொசீஜர்ஸ் போட்டோமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான். இப்போ y உடைய வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா 1 - yன்னு சொல்லும்போது yக்கு பதிலாக இந்த வேல்யூ 0.18098 நம்ம போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவை இந்த 0.1 டிவைடட் பை 2ன்னு ஒரு வேல்யூ வரும்ல, அது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே கொடுக்குறோம். இப்போ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நடுவில் நமக்கு என்ன வரும்னா 0.2 அது அப்படியே வரும். 0.2 வந்து 2வால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05 நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூ வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த வேல்யூ வரும். இப்போ இந்த வேல்யூவும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் வரும். இப்போ ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகெயின் நமக்கு ஃபங்க்ஷனில் வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை எக்ஸா இதை ஒய்யா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இது எக்ஸு இது ஒய்ன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்றது 1 - y, ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், 0.1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு y3யோட வேல்யூ, அப்படி இல்லைனா y of 0.3யோட வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் நமக்கு சொன்ன மாதிரி y1, y2, y3 அப்படின்ற 3 வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.